உங்களுக்கு தெரியுமா? உலகின் பழைய 7 உலக அதிசயங்களில் பாபிலோனின் தொங்கு தோட்டமும் ஒன்று. பாபிலோனை ஆண்ட அரசர் நேபுகாத் நேச்சார் என்று அழைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவின் ராஜ்யத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. நம்முடைய வாழ்வில் அநேகர் நான் கனவு கண்டேன் என்று சொல்வதை கேட்டிருப்போம். இந்த நேபுகாத் நேச்சாரும் ஒரு கனவை கண்டார். பிறகு ராஜாவிற்கு ஒரு வித்தியாசமான ஆசை வந்தது. என்ன என்றால், கனவையும் கூறி அர்த்தத்தையும் கூற வேண்டும் என்பது. அது எப்படி நடந்தது, யாரால் நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். பிரியமானவர்களே, இன்று நாம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட கனவை குறித்தும் அதற்கு தானியேல் கொடுத்த விளக்கத்தை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பதை குறித்து சிந்திக்கும் பொழுது இது முக்கியமான ஒரு பகுதி. 2ஆம் அதிகாரத்திலே பல்வேறு உலோகங்களால் ஆன ஒரு சிலையை குறித்து வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் 4 மிருகங்களை குறித்து பார்க்கிறோம். பின்னர் 9வது அதிகாரத்தில் தானியேல் கூறும் 70 வாரங்களை குறித்து படிக்கிறோம். வேதத்தில் காணப்படுகிற தீர்க்க தரிசனங்களுக்கு இவை எல்லாமே முதுகெலும்பு போலவும் விலா எலும்புகள் போலவும் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டு பகுதியிலே உள்ள இந்த தீர்க்க தரிசனம் மற்ற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் புரிந்து கொள்ள ஒரு எலும்பு கூடு போல இருக்கிறது. ஒலிவமலை பிரசங்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறிய செய்தியின் பின்னணியும் தானியேலின் புத்தகம்தான். இயேசுவின் சீடர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது நடக்கும்? இவைகள் எல்லாம் நடப்பதற்கும் இந்த உலகத்தின் முடிவிற்கும் எது அடையாளம் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கவனியுங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24:15-16 வசனங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று கூறினார். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்ன? இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது? ஒவ்வொரு காரியங்களும் எப்படி நடைபெறப் போகிறது? எங்கு பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கின்றனவே என்று கேட்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள் உலகத்தை ஆளும் பொறுப்புகளிலிருந்து தள்ளி வைக்கப்பட போகிறார்கள். இதன் ஆரம்பத்தை தானியேலின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். உலகத்தின் முடிவிலும் இதே காரியம் நடைபெறும். என்றாலும் கிறிஸ்துவின் சபையாகிய திருச்சபை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆட்சி செய்வார். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வதனாலே மற்ற தீர்க்க தரிசன புத்தகங்களை புரிந்து கொள்ள இது உதவி செய்கிறதாய் இருக்கிறது. எனவேதான் வேதத்தில் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து கொண்டு ஒரு சில வசனங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பது ஆபத்தான ஒரு காரியம் என்று நாம் அடிக்கடி சிந்திக்கிறோம். இப்படித்தான் பல்வேறு சபை பிரிவுகள், பாகுபாடுகள் உருவாகின்றன. எல்லா வேத வசனங்களையும் சரியாக அறிந்து அவற்றை அடிப்படையாக கொண்டு வாழும் திருச்சபை உறுதியானதாய் இருக்கும். கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தங்களுக்கென்று சில கொள்கைகளை வகுத்து கொண்டு பணி செய்கிற சிலர் வளர்ச்சி அடைகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். மனிதனுடைய இயற்கை மனதை கவரக்கூடிய பல காரியங்களை பேசலாம், செய்யலாம். இப்படி செய்யும் சிலரின் தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வார்த்தைகளுக்கு மாறுபாடானதாக தெரிகிறதே என்று கூட நீங்கள் கேட்கலாம். பலர் அவர்களுடைய சபையிலே சேர்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். நான் கர்த்தருடைய வார்த்தையை இவ்வளவு கருத்தாய் போதிக்கிறேன், என்னுடைய சபையிலே பலர் வந்து சேரவில்லையே என்று நீங்கள் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் ஊழியத்திலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நேராய் மக்களை வழிநடத்துவீர்கள் என்றால் நீங்கள் சிறு கூட்டமாகவே இருப்பீர்கள். ஏனென்றால் பல ஊழியர்கள் மனிதனுடைய இயற்கை மனதை இழுக்கும் வண்ணமாய் செயல்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றும் பலருடைய வாழ்க்கையிலே உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் கூட இல்லாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு காலத்திலே மிகவும் பிரபலமான பரிசுத்த அகஸ்டின் ஒரு காலத்தில் வேத புரட்டில் மூழ்கி கிடந்த ஒரு சபையிலே தான் இருந்தார். நீங்கள் எப்படி அதில் இழுக்கப்பட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அது மிக முழுமையானதாகவும் அர்த்தப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது என்று கூறியிருக்கிறார். நேரடியாக சத்தியத்தை சத்தியம் என்று போதிக்காமல் மனோ தத்துவ முறையிலே சத்தியத்தை போதிக்க முயற்சிக்கிறவர்கள் ஆபத்தான பணி செய்கிறார்கள்.
வசனத்திற்கு நேராய் வழிநடத்தப்படுகிறவர்களே வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதியாக கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நிலைத்து நிற்பார்கள். இதற்கு பதிலாக கடந்த காலத்திலே வாழ்ந்த பிளேட்டோ போன்ற மனிதர்கள் யாராவது கூறியதை நான் விளக்கி காட்டுகிறேன் என்று கூறுவார்கள் என்றால் அது மனிதர்களை வசீகரிக்கக்கூடியதாய் தெரியும். ஆனால் அது தவறான பாதையிலேயே உங்களை கொண்டு செல்லும். பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் நேபுகாத் நேச்சார் எல்லா நாடுகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவனாக தனது மகா பெரிய ராஜ்யத்தை குறித்து மன மகிழ்ச்சியோடு இருந்திருப்பான். சொல்லப்போனால் பாபிலோன் தான் உலக அளவிலான மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாய் அப்பொழுது இருந்தது. எகிப்து தன்னில் தானே திருப்தி உடையதாய் இருந்தபடியினால் எகிப்தியர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நேபுகாத் நேச்சார் செய்து முடித்தான். நைல் நதியை விட்டு தூரமாய் சென்ற எந்த பார்வோனும் தவறு செய்கிறவனாக இருந்தான். ஏனென்றால் அவன் அங்கே இருந்தாலே அவன் பாதுகாக்கப்பட்டவனாய் இருந்தான். அவனை சுற்றி வனாந்திரமான ஒரு கோட்டை சுவர் இருந்தது என்று சொல்லலாம். நைல் நதியை மட்டும் காத்து கொண்டாலே எந்த ஒரு எதிரியும் உள்ளே வர முடியாது. ஏனென்றால் பாலைவனத்தை தாண்டி இது ஒன்றே எதிரிகள் எகிப்தினுள் வரக்கூடிய ஒரு இடமாய் இருக்கிறது. அவர்கள் சற்று வெளியே புறப்பட்டு போக துவங்கினார்கள். ஆனால் உலக அளவிலான ஒரு ராஜ்யம் ஒன்றை அவர்களால் ஸ்தாபிக்க முடியவில்லை. இதே நேரத்தில் பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சார் தனது ராஜ்யத்தை விட்டு வெளியே புறப்பட்டு சென்று பல நாடுகளை கைப்பற்றி தனது ஆட்சியின் கீழே கொண்டு வந்தான். அசீரிய தேசத்தை கைப்பற்றினான், சீரிய தேசத்தை கைப்பற்றினான். இப்படி பல தேசங்களை அவன் கைப்பற்றி முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தான். பின்னர் எகிப்தையும் அவன் கைப்பற்றினான். கிரேக்க தேசத்தை நோக்கி கடந்து சென்றிருந்தாலும் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் அந்த திசையிலே அவன் செல்லவில்லை. அது அவனுக்கு தேவையானதாகவும் இல்லை. சொல்லப்போனால் அந்நாட்களிலே உலக அளவிலான ராஜ்யமாக பாபிலோன் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் தேவன் நேபுகாத் நேச்சாரோடு பேசினார். அவனுடைய நித்திரை கலைக்கப்பட்டது. தான் நிறுவிய ராஜ்யத்தின் எதிர்காலத்தை குறித்து மிக ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான். தனது தேசம், தனது ஆட்சி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை அறியாதவனாயிருந்தான். நேபுகாத் நேச்சார் காலத்திற்கு பின் 2500 ஆண்டுகளிலேயும் இந்த உலகத்தை குறித்து நாமும் இவ்வண்ணமாகவே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேபுகாத் நேச்சாரின் எண்ணங்களுக்கு விடை இந்த அதிகாரத்திலே இருக்கிறது. பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நேபுகாத் நேச்சார் தன் ராஜ்யத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் அழைக்கிறான். தானியேலும் அவரது நண்பர்களும் பயிற்றுவிக்கப்பட்டது போல ஏற்கனவே பயிற்சி பெற்ற பலர் அங்கே இருந்தார்கள். இப்பொழுது இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அவர்கள் எல்லாரும் வரவழைக்கப்பட்டார்கள். ஏற்கனவே பாபிலோனில் இருந்த ஞானிகளும் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஞானிகளாக இருந்தார்கள். இவர்கள் மட்டுமல்ல, அந்த காலங்களிலே அநேக ஜோசியர்களும் சூனியக்காரர்களும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பலரை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். கல்வி அறிவில் உயர் பட்டம் பெற்றிருப்பார்கள். ஆனால் வேத வசனத்தை புறக்கணித்து விடுவார்கள். அவர்களும் தேவனை அறியாதவர்களும் இந்த சூனியக்காரரை போலவே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதனால் பல கல்வி நிலையங்களிலே வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் வர வர வேத வசனம் அநேக கல்வி சாலைகளிலே இன்றைக்கு பயன்படுத்தப்படாத ஒன்றாய் போய்விட்டது. என்றாலும் வான சாஸ்திரங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மேலும் கடந்த கால ஞானிகளால் புறக்கணிக்கப்பட்ட பல சூனியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றன. பாபிலோனின் ஞானிகளை குறித்து குறைவாக நாம் எடை போட முடியாது. இக்காலத்தில் இருக்கிற பல கல்விமான்களுக்கு இணையானவர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள்தான் பாபிலோனின் மூளையாக வேலை செய்தார்கள். இப்பொழுது ஒரு விசேஷித்த கட்டளையை கேட்கும்படியாக அவர்கள் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான்.
இங்கே நேபுகாத்நேச்சார் வழக்கத்திற்கு மாறான ஒரு சொப்பனத்தை கண்டதாக கூறுகிறான். அதே நேரத்தில் அது மிக முக்கியமான ஒரு சொப்பனம் என்பதாக தான் உணர்வதாக கூறுகிறான். ஏனென்றால் அந்த சொப்பனத்தை கண்ட பின் அவனுடைய ஆவியிலே அவன் கலக்கமடைந்தான். ஆனால் உண்மையில் தேவன் மிக தெளிவாக அவனுக்கு காரியங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். மெய்யான தேவனை குறித்த அறிவற்றவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த சொப்பனத்தில் ஏதோ முக்கியமான அர்த்தம் இருக்கிறது என்பதை மட்டும் அவனால் உணர முடிந்ததே ஒழிய சொப்பனத்தின் அர்த்தத்தை அவனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜ சமூகத்தில் வந்த கல்தேயர்கள், ராஜாதி ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். இது உண்மைக்கு புறமான ஒரு வாழ்த்து என்பதை அவர்களும் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் எந்த ஒரு ராஜாவும் என்றென்றும் வாழப்போவதில்லை. பல அரசர்களும் கூட இப்படிப்பட்டவர்களின் வார்த்தையின் உண்மை தன்மையை தங்கள் உள்ளத்திலே உணர்ந்திருப்பார்கள். நீங்கள் என்னை என்றென்றும் வாழ்க என்று கூறினாலும் நான் என்றென்று வாழப்போவதில்லை என்று தான் உணர்ந்திருப்பார்கள். இந்த குறிப்பிட்ட இடத்தில் நாம் மற்றொரு உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரை அரமேக்கு மொழியிலே அல்லது சிரியாக் என்று சொல்லப்பட்ட மொழியிலே எழுதப்பட்டதாய் இருக்கிறது. அரமேக் என்பது அந்நாட்களிலே அரசர் அவையிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழியாகும். இது யூதர் அல்லாத மற்ற ஜனங்களின் மொழியாக இருந்தது. அக்காலத்தில் அந்த உலக மக்களின் மொழியாக அது காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரெஞ்சு மொழி அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. இக்காலத்தில் ஆங்கில மொழி அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை பெற்றதாயிருக்கிறது. இந்த மாற்றம் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமாகும். ஏனென்றால் தேவன் இப்பொழுது இந்த உலகத்தோடு பேசுகிறார். அவருடைய ஜனங்களோடு மட்டும் பேசவில்லை, உலகத்தோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்று விட்டார்கள். தாவீதின் வம்சத்தின் கரத்திலிருந்து செங்கோலை தேவன் பறித்து கொண்டு விட்டார். அதை இப்பொழுது யூதர் அல்லாத ஜனங்களின் கரத்திலே கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது வருகையில் மீண்டும் வந்து அதை எடுத்துக்கொள்ளும் வரை தேவனற்ற மனிதர்கள் கரத்திலே தான் செங்கோல் இருக்கும். ஆணி பாய்ந்த கரமான இயேசுவின் கரம் ஒரு நாள் அந்த செங்கோலை பெற்றுக்கொள்ளும் வரை இதுதான் தேவனுடைய திட்டம். இங்கே சொல்லப்படும் சத்தியம் உலக அளவிலான ஒரு சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாழும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஒன்று அல்ல. நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் உலக அளவிலான ஒரு ராஜ்யத்தை தேவன் மனதிலே கொண்டவராய் இருந்தார். சங்கீதம் 89:27 சொல்லும் பொழுது தாவீதோடு தான் செய்த உடன்படிக்கையை குறித்து கூறினார். நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்றார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 89:34 முதல் 37 வரை பாருங்கள். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். இப்பொழுது நாம் உலக அளவிலான ஒரு சூழ்நிலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். முதல் உலக மகா ஆளுநரை குறித்து பேசுகிறோம். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதி அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பிரதானமான அரமேக்கு மொழியிலே கூறப்பட்டிருக்கிறது. தானியேல் 2:5 பாருங்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். இது உண்மையில் கொடூரமான ஒரு தீர்ப்பு தான். ஆனால் ராஜாவுக்கு இப்பொழுது என்ன தேவை என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இதை வாசிக்கும் பொழுது ராஜா ஏதோ தனது சொப்பனத்தை மறந்து போய் இவர்களிடத்தில் கேட்கிறார் என்று நினைக்க தூண்டுகிறது. ஆனால் உண்மையில் அவன் தனது சொப்பனத்தை மறந்து போகவில்லை. அந்த சொப்பனம் அவனுக்கு தெரியும், அது மிகவும் முக்கியம் என்பதையும் அவன் உணர்ந்து விட்டான். ஆனால் அதை இந்த ஞானிகளுக்கு கூற மறுக்கிறான். ஏன்?
இந்த சொப்பனத்திற்கான சரியான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறான். தனது சொப்பனத்திற்கு அர்த்தத்தை தெரிவிக்க முடியாதவர்களை கொலை செய்வேன் என்று ராஜா பயமுறுத்துகிறான். இந்த சொப்பனத்திற்கான சரியான அர்த்தத்தை அவர்கள் கூற வேண்டும் என்பது மட்டுமல்ல, முதலாவது அந்த சொப்பனம் என்ன என்பதையும் அந்த ஞானிகளை கூற வேண்டும். வசனம் 6 பாருங்கள். தானியேல் 2:6. சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். நேபுகாத்நேச்சார் இப்படி சொல்வதற்கு பதிலாக முதலாவதாகவே அவன் அவர்களுக்கு நல்ல வெகுமதிகளை அறிவித்திருக்கலாம். சரி, தொடர்ந்து நாம் பார்ப்பது போல இவன் தனது உணர்ச்சிகளின் அடிப்படையிலேயே வாழ்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். முதலாவது பயமுறுத்தி விட்டு இப்பொழுது வெகுமதிகளையும் பரிசுகளையும் வாக்கு பண்ணுகிறான். வசனம் 7 பாருங்கள். தானியேல் 2:7. அவர்கள் மறுபடியும் பிரதித்திரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். பாபிலோன் தேசத்து ஞானிகள் தாங்கள் இருந்த ஆபத்தான நிலைமையை பூரணமாய் உணர்ந்து கொண்டார்கள். எனவே மிக கவனமாக மீண்டும் அரசனிடத்தில் அவர்கள் சொப்பனத்தை கூறினால் அதற்கான அர்த்தத்தை கூறுவோம் என்று சொல்கிறார்கள். தானியேல் 2:8 பாருங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. பரிசு அல்லது படுகொலை என்று மிகவும் திட்டவட்டமாய் அரசன் கூறியதால் அவர்கள் பயந்து காலதாமதம் பண்ணுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறான். வசனம் 9 பாருங்கள். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விஷயத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரியாமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன் என்றான். கவனித்தீர்களா? நேபுகாத்நேச்சாரின் இந்த வார்த்தைகள் பாபிலோன் ஞானிகள் மேல் இவனுக்கு இருந்த நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகிறது. இதற்கு முன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே இதே போல அவர்கள் தோல்வி கண்டிருக்கலாம். இந்த ஞானிகள் இப்பொழுது தன்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று எண்ணி உண்மையான ஒரு பரீட்சை வைக்கிறான். நேபுகாத்நேச்சாரின் எண்ணம் ஒரு வகையில் சரியானதாக இருக்கிறது. அவர்களால் சொப்பனத்தையே கூற முடியும் என்றால் அதற்கான அர்த்தத்தையும் கூற முடியும் என்று நம்பலாம் என்று யோசிக்கிறான். அவர்களால் சொப்பனத்தை கூற முடியவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான சரியான அர்த்தத்தையும் அவர்களால் கூற முடியாது என்பது அவனுடைய திட்டவட்டமான எண்ணம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், இந்த உலகத்தை படைத்த தேவன், மனிதனோடு தொடர்பு கொள்ளுகிற தேவன், அண்ட சராசரங்களையும் அறிவுள்ள மனிதனையும் அவர் படைத்திருந்தாலும் தான் செய்ய போகும் காரியங்களையும் இந்த உலகத்திலே வாழும் மனிதனுக்கு அறிவித்த பின்னரே அதை செய்கிறவராய் இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் கர்த்தரோடு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மனிதனாய் இருந்தாலும் அந்த நாளிலே அவன் உலகில் வாழ்ந்த ஒரு முக்கியமான தலைவன் என்பதால் அவனுக்கு காரியங்களை தெரியப்படுத்த தேவன் விரும்புகிறார். அன்று சொப்பனத்தின் மூலமாய் பேசிய தேவன் இன்று அவருடைய பரிசுத்த வேத வசனங்களின் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தரை அறியாத ஒருவராய் இருக்கலாம். தேவனாய கர்த்தர் உங்கள் உள்ளத்திலேயும் பேசும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றுதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் காரியங்களை நீங்கள் தேவாதி தேவனிடத்திலே கூற முடியும். அவர் உங்கள் உள்ளத்திலே வேத வசனங்கள் மூலமாய் பேசும் வார்த்தைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் முடியும். இதை கேட்கிற நீங்கள் இன்று என்ன அழுத்தத்தின் மத்தியிலே இருந்தாலும் தேவன் அதையும் அறிந்திருக்கிறார். மன தைரியத்தோடு அவரிடத்திலே பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நடைபெறப் போகிற காரியங்களை அறிந்திருக்கிற அவரே உங்களை இன்னும் வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நேபுகாத்நேச்சாரை அந்த நாட்களின் உலக தலைவனாய் நீர் வைத்திருந்தீர். அவன் உள்ளத்தில் கலக்கம் ஏற்பட்ட பொழுது, எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் வந்த பொழுது நீர் செய்ய போகும் காரியங்களை அவனுக்கு தெளிவுபடுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற
உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு, பயத்தோடு, என்ன நடக்கப் போகிறதோ என்ற கேள்விக்குறியோடு யாராவது இருப்பார்கள் என்றால், நீர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறீர் ஐயா. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை தெளிவுபடுத்தி உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் நம்பிக்கையையும் உறுதியையும் கொடுத்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை விசுவாசத்திலே ஊன்ற கட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களோடு வேத வசனங்களை படிக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே குறிப்பாய் அவருடைய குடும்பங்களிலே எதை குறித்து ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த எதிர்கால திட்டங்களை குறித்து உம்முடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் தாமே அவரை தெளிவாய் வழிநடத்தி உம்முடைய சந்தோஷத்திற்குள்ளே இன்றும் என்றும் காத்துக்கொள்ள பூர்ணமாய் உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான நண்பர்களே, இன்று நாம் கேட்டது போல கடவுளை அறியாத மனிதர்களோடும் கடவுள் பேசுகிறார். இன்றும் அவர் நம்மோடு பேசுவார் என்றால் அதை புரிந்து கொள்ள நம் காதுகளையும் கண்களையும் திறந்தவர்களாய் கவனத்தோடு இந்த நாளை கடந்து செல்வோமா? கர்த்தருடைய கிருபை இன்றும் என்றும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஆமென். கல்தேயர் ராஜாவினிடத்தில் சொப்பனம் குறித்து எந்த மொழியில் பேசினார்கள்? கல்தேயர் ராஜாவினிடத்தில் சொப்பனம் குறித்து எந்த மொழியில் பேசினார்கள்? ஆப்ஷன் ஏ கல்தேய மொழி, ஆப்ஷன் பி சீரிய மொழி, ஆப்ஷன் சி பாபிலோனிய மொழி. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நாளின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொருவரோடும் தேவன் தனிப்பட்ட முறையிலே இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறோம். தேவனோடு தொடர்பில்லாத நேபுகாத் நேச்சாரோடு தேவன் சொப்பனம் மூலமாக இடைப்பட முடியுமானால், நம் மீது அதிக அக்கறை கொண்ட தேவன் நம்மோடு கூட நேரடியாக நிச்சயமாகவே ஏதோ ஒரு முறையில் தொடர்பு கொள்வார். வேத வசனங்கள் அல்லது வேத ஆராய்ச்சி அல்லது பிரசங்கங்கள் அல்லது சொப்பனம் மூலமாக அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்மோடு கூட அவர் நிச்சயமாக பேசுவார். நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், ஊழியர்கள் அல்ல என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்திய காரியங்களை நாம் கடைபிடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி புரிவாராக. தேவ வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதாக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19.